ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு பூண்டு உடச்சி வச்சுருக்கேன், அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதை அங்கேயும் இங்கேயுமா லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்போ நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நான் வெங்காயம் லைட்டாக வெந்துட்டுருக்கப்பமே நான் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இம்மா நம்ம லைட்டாக கீறி வச்சுருக்க முட்டையை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பரட்டி எடுத்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை இந்த குழம்புகளோட ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை கொஞ்சம் நல்லா கையில் கொஞ்சம் நல்லா கசக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் திரும்பவும் 1 கப் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு லைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான முட்டை குழம்பு கிடைக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் பண்ணுற முட்டை குழம்போட நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.